வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் மொச்சக்கொட்டை குருமா செய்யலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டை எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்து இதை ஒரு 3 அல்லது 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன், 6-7 பல் பூண்டு போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். மொச்சக்கொட்டை இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு அந்த மசாலாலாம் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், அதில் ஒரே ஒரு பட்டையும் ஒரு கிராம்பும் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். தேங்காய் போட்ட பிறகு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மொச்சக்கொட்டை குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.